ப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் எழுதுனது மலையாளத்துக்கு. இங்கே முடிவானோடனே நான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து 8 லட்சம் ரூபாயோட போனவர் இப்போ வரைக்கும் வீடு திரும்பல. அவர் என்ன பண்ண? ஸ்ரீரஞ்சினி மேடம்லாம் அந்த டைமில் வந்து ஹெல்த் இஷ்யூனால வீட்டில் இருந்தாங்க. கதை சொன்னேன், கேட்டோன்னு உண்மையானதில் அப்படி கிடையாது, ஆணவ கொலையெல்லாம் கிடையாது. அதோட ரீசனே வேற. அங்கே நடந்த சம்பவங்கள் ரெண்டுமே வேறு வேறு. இதில் ஒரு என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒன்று அசியூம் பண்ணிட்டே வருவீங்க, அது கிடையாதுன்னு சொல்றது. அதுலேருந்து இவன் தான் பண்ணியிருப்பானா, அவன் தான் பண்ணியிருப்பானா, ஆடியன்ஸை குழப்பறது இருக்குல்ல, அது வந்து இந்த பிரமாதமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் கூட திரும்ப ஃபோன் பண்ணி மனசார சொல்லும் போது அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம படம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப் பண்ணிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்டார்ட் வந்து ஸ்லோவாக இருந்தது வெள்ளிக்கிழமை நம்ம ரிலீஸ் ஆனப்போ. ஏன்னா நிறைய படங்கள் பெரிய ப்ரமோஷன் பண்ணி வரும்போது அது ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து நல்லா இருக்குமோ அப்படின்னு நம்பிக்கையில் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்போ நம்மளும் அதே மாதிரி ப்ரமோட் பண்ணுறப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப சாலிடாக அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் மூலமாக வந்தால் மட்டும்தான் அவங்க நம்பி உள்ளே வராங்க. இது வந்து சனிக்கிழமையிலேருந்து நம்மளுக்கு நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் வந்து அதோட இதுதான் அது. ஸோ திங்கக்கிழமை இருந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு தேட்டர்ஸ்லாம். அதான் எக்ஸ்பெண்ட் ஆனது. இன்னொன்று படம் பார்த்தவங்க எல்லாரும் சைட்லேருந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், தேட்டர் ஓனர் சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் நினைக்கிறேன். ஓகே சார். உங்கள்ட்ட தான் அடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு க்ரைம் ஸ்டோரி, பட் ஆனால் எல்லோரும் எடுத்துக்கிட்டால் ஒரு பாத்தில் தான் அது ட்ராவல் ஆகும். ஆனால் உங்கள் ஸ்டோரியில் வந்து கிட்டத்தட்ட 2 கதைகள் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு கிடைக்குது இல்லை? இந்த ஸ்டோரி டிசைன் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்தது சார்? சவால்னா ஆக்சுவலி ரெண்டும் உண்மையிலேயே நடந்த சம்பவங்கிறதுனால ஓகே, அதை எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயம். ஸ்டோரியாக இது உண்மையான நடந்த சம்பவம். ஓகே, ஆனால் கிளைமேக்ஸ் உண்மை கிடையாது. ஓகே ஓகே. இல்லை இந்த 2 ஸ்டோரி 2 பேருடைய விஷயம் உண்மை நடந்த சம்பவம். கிளைமேக்ஸ் மட்டும் நம்மளோட கற்பனை. மற்றபடி இதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போதுன்னா பேரலாக ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ப்ளே பண்ணேன். அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான். இதுக்காக பேக்ரவுண்ட் ரிசர்ச் எதுவும் பண்ணீங்களா சார்? கோச் ஒரு 2 மாதம். சார் எப்படி சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார்? நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நண்பர்கள். ஓகே, 8 வருஷம் நண்பர்கள். நான் இறங்கிதுன்னா நானும் அவரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஓகே, படம் பண்ணியிருக்கோம். நான் 2வது படம். ஏன்னா இப்போ அயோத்தியில் சாரை பார்த்தோம். ஏன்னா அதுவுமே இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஓடிச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கிற நாள் வந்து அவ்வளோ பெரிய டாக் இல்லை, 2வது நாள் டாக் வருது, 3வது நாள் டாக் வருது, அப்படியே தேட்டர்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை? சின்ன படங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி சின்ன படம் பெரிய படம் இதெல்லாம் தாண்டி நல்ல கதை இருந்தால் மக்கள் வந்து எல்லா படத்தையும் கொண்டாடி இருக்காங்க. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிறைய உதாரணத்துக்கு நிறைய இருக்குது படங்கள். ஸோ அதனால் நல்ல கதை, நல்ல திரைக்கதை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா கொண்டாடுவாங்க. அது சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது. அது பெரிய படமாக இருந்தாலும் நம்ம விட்டதே கிடையாது இல்லை. பெரிய படமாக இருந்தாலும் கொண்டாடி இருக்கோம். கண்டிப்பாக சின்ன படமாக இருந்தாலும் கொண்டாடி இருக்கோம். அருவி மாதிரி படங்களையும் கொண்டாடி இருக்கோம், டாடா மாதிரி படங்களையும் கொண்டாடி இருக்கோம், ஊர்துளி மாதிரி படங்களையும் கொண்டாடி இருக்கோம். அதே மாதிரி அப்படியே அங்கே போனீங்கன்னா நீங்கள் விக்ரம் படமும் கொண்டாடி இருக்கோம், நல்லா இருக்கும், கொண்டாடி இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய படங்களையும் கொண்டாடுது. ஓவராலாக அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம ஏமாத்தாமல் ஒரு படம் காமிச்சோன்னா அவங்க நம்மளை கொண்டாட தான் செய்வாங்க. அவங்கள ஏமாத்தினா மட்டும்தான் கொண்டாட மாட்டாங்க. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. சார் அப்ரோச் பண்ணி உள்ளே கொண்டு வர்றப்ப இந்த கேரக்டருக்குள்ளே இவரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்டில் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் எழுதுனது மலையாளத்துக்கு. அப்போ வந்து நான் டேரக்ஷன் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, வேற ஒருத்தர் டேரக்ஷன் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, இங்கே முடிவானோடனே நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவருக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, இந்த கேரக்டர் பருதி இளமாறன் கேரக்டர் அவருக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஓகே, கூப்பிட்டு சொன்னேன். அவருக்கும் அது அடாப்டாக இருந்துச்சு. ஓகே, ஈஸியாக அவரும் உள்ள வந்துட்டார். நான் அந்த படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் கேட்குறேன், அந்த ஒரு நொடி அப்படிங்கிற டைட்டில் வைக்கிறதுக்கான அந்த ரீசன் சார்? அந்த ஒரு நொடி தான் காரணம். அந்த ஒரு நொடி தான் காரணம். ஓகே ஓகே. ஏன்னா டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் நீங்கள் ஒரு ரீவைண்ட் போடுவீங்கல்ல ஒரு சீன், அப்போ தான் எங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. வேறு எதுவும் டைட்டில் யோசிச்சு வச்சுருந்தீங்களா சார்?
இல்லை இருந்துச்சு டைட்டில் நிறைய யோசனைகள் இருந்தது. அது இதுதான் கரெக்டாக இருக்கும்னு செட் பண்ணோம். ஓகே. அதில் ஆக்சுவலி நொடின்னு மட்டும் தான் நான் வச்சிருந்தேன். அந்த ஒருவ சேர்த்தது தனஞ்சயன் சார். ஓகே ஓகே ஓகே. ஒருவரை சேர்த்து ஒரு நொடின்னு மாற்றினாரு. நல்லா இருந்துச்சு, அதனால ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லாத்துலையும் ரீச் ஆயிருக்கு. ஓகே சார். ஃபஸ்ட்டு காப் ரோல் பண்ணுறோம். இதுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். இந்த பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு 4 பேர் வந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியாலிட்டியாக ஒரு போலீஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல. இதுக்காக நீங்கள் எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா சார்? இது மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் பண்ணுது இந்த கேரக்டர் பருதியில் மாறும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அது இது லைக் அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் தேடுறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவன் குற்றவாளி அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால அவனுக்கு என்ன மாதிரி அவனுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குது, அவனுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது, அவன் யார் எப்படி விசாரிக்கலாம், அந்த ஒரு இது இருக்குல்ல. அந்த கேரக்டர் வந்து ஒரு இதை கூப்பிட்டு விசாரிக்கிறான், இந்த பசில் எப்படி சால்வ் பண்ணுறான், எல்லாருமே அவனை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியாக தான் பார்ப்பான். ஸோ இது சைக்கலாஜிக்கலாக ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால் அந்த மற்றது எதையுமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கல. ஓகே. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களோ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களோ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண இதை கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கல. ஏன்னா இந்த கேரக்டருக்கு அப்படி தேவை கிடையாது. ஸோ ஸ்கிரிப்டில் இருக்கிற மெட்டீரியல் டயலாக்ஸை வச்சு தான் கேரக்டரைசேஷன் உண்டு பண்ணுறது. ஸோ அதனால் இந்த கேரக்டர் இந்த டயலாக் பேசுனதுன்னா இப்படி தான் அதோட ஆட்டிடியூட் இருக்கும், இப்படி தான் அதோட இது இருக்கும், அதை இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். இதுக்குள்ளே நாங்கள் பெரும்பாலும் புதுமுகங்களாக இருக்காங்க. ஆனால் காஸ்டிங் கொஞ்சம் பெரிய காஸ்டிங் பார்த்தோம்னா எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காங்க, சிவரஞ்சனி மேடம் இருக்காங்க, வேளாண்மூர்த்தி சார் இப்படின்னு இருக்காங்களா சார்? இவங்க கதை சொல்லும் போதே கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா சார்? ஆமாம் ஆமாம், கதை சொல்லும் போதே அவங்க ஓகே தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம ஸ்ரீரஞ்சனி மேடம் சொன்னப்பையும் சரி, ஸ்ரீரஞ்சனி மேடம்னா அந்த டைமில் வந்து ஹெல்த் இஷ்யூனால வீட்டில் இருந்தாங்க. ஓகே. ஆக்சுவலி அடுத்து ஒரு 1 மந்த்துக்கு வேணாம்னு நினைக்கிறேன் சார், இப்போ வேணாம். இல்லை நீங்கள் இதை கேளுங்க, எப்படி ஒரு 20 நாள் கழிச்சு தான் எனக்கு ஷூட் வரப்போகுது, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஓகே நான் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதை சொன்னேன். கேட்டோன்னு அவங்க அடுத்த வார்த்தையே பேசலை. கதை கேட்டு முடிச்சோன்னே இல்லை சார் நம்ம பண்ணலாம், எப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோதான் இருந்தது. எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் அப்பாவாக இருக்கட்டும், வேளாண்மூர்த்தி அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான். எம்எஸ் பாஸ்கர் சார் என்ன சொன்னார் சார்? இது இல்லை படம் பார்த்துட்டா இல்லை, இப்போ அவர் ஆக்சுவலி இங்கே இல்லை, ஃபாரின்ல இருக்காரு. ஓகே. ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. இன்டர்வியூ லாஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவர் படம் ஃபுல்லாக பார்த்தாரா சார்? இன்னும் பார்க்கல. அவர் பயங்கர பிஸி, இன்னும் பார்க்கல. வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணாரு, மெசேஜ் போட்டிருக்காரு, மகனே நல்லா போயிட்டு இருக்கு, பார்த்தேன், கேள்விப்பட்டேன், வரேன், வந்தோன்னு தரேன், தனியாக உட்காந்து படம் பார்க்கணும், நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி வாங்க சார். எனக்கு படத்தை தாண்டி அதில் வர டைலாக்ஸ் ஒரு டைலாக்குமே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து 500 ரூபா நோட்டா வாங்கி உள்ளே போடுவார். அப்போ 2000 ரூபா நோட்டு இருந்தால் இடுப்பில் கட்டிட்டு போயிருப்பேன்னு ஒரு டைலாக். அந்த டைலாக்லாம் அரசியலுக்கு உள்ள புகுந்து கலாச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் எப்படி சார்? இன்னைக்கு இயல்பு தானே. ஓகே. இப்போ எல்லாருமே அதான் யோசிக்க. 2000 ரூபாய் வரும்போது எப்போ சின்ன சின்ன பணமாக இருந்துச்சுன்னா நிறைய அடைக்க ரூம் வேணும், இது இருந்துச்சுன்னா கல் நோட்டெல்லாம் இதெல்லாம் காலி பண்ணிடலாம், கருப்பு பணத்தை காலி பண்ணிடலாம் தான் வந்தது. அப்படி தானே. இப்போ 1 லட்ச ரூபா எடுக்கும்போது 2 லட்ச ரூபா 4 கட்டு எடுத்துகிட்டு போனோம். இது ஒரு கட்டு தூக்கி பையில வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் இல்லையே. கண்டிப்பாக அந்த சாடல். இது போக சார், எனக்கு படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு இது எங்கே முடியும்னா ஆணவ கொலையில் முடிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் எங்களோட திங்கிங் அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதில் தான், ஏன்னா பெரும்பாலான படங்கள் வந்து அப்படி தானே முடியும். ஒருவேளை அது ரியலாகவே ஆணவ கொலை இல்லையா, இல்லை ஆணவ கொலை அங்கே எதுவும் நடந்திருந்தது உண்மையானது இல்லையா? உண்மையானதுல அப்படி கிடையாது, ஆணவ கொலையெல்லாம் கிடையாது. அதோட ரீசனே வேற. ஓகே ஓகே. உண்மையான கதையோட ரீசனே வேற. அந்த ரீசன் நான் மாத்திருக்கேன் ஆக்சுவலி. அதுதான் சொல்லல, அங்க நடந்த சம்பவங்கள் ரெண்டுமே வேறு வேறு. இது மகாராஷ்டிரால நடந்தது, இது கேரளாவில் நடந்தது. 2 கதையும் சம்பந்தமே கிடையாது. இந்த 2 கதையும் நான் ஒன்னாக்கிருக்கேன், அவ்வளவுதான். இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையில அந்த கதையை நான் மாத்திருக்கேன். ஓகே சார். சார், இப்போ இந்த படம் கொடுத்த பூஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். தொட்டால் தொடரும் படத்தோட அப்போ ஹீரோ நீங்கள் தான். இப்போ நமக்கு ஒரு சாலிடான ஒரு பிரேக்கிங் கிடைக்கும். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம பண்ண ஒர்க்குக்கு வந்து ஒரு நம்பிக்கை தான். இப்போ தொட்டால் தொடருமா இருக்கட்டும், மற்ற படங்கள் சட்டம் ஒரு இதெல்லாம் பண்ணுறப்ப மக்கள்கிட்ட ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். ஓகே.
ஓ இது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், அது நிறைய இடத்துல வந்து என்ன ரிவ்யூவே வந்திருக்காது, இல்லைன்னா வந்து நிறைய நல்ல தேட்டர் கிடைச்சிருக்காது. அப்படி தேட்டர் கிடைச்சி மக்கள் பார்த்து அது நிறையோ குறையோ சொன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது தெரியும். அயோத்தியில வந்து அது கிடைச்சது. ஏன்னா அயோத்தி வந்து படம் பெரிய லெவலில் பேசப்பட்டது. மாறுறதுக்கு நீங்க தான் காரணமா. ஸோ அதனால அந்த கனகு கேரக்டர் வந்து அது நல்லா ரிசீவ் பண்ணாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் தேட்டரில் வந்து பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறப்ப ஓகே எல்லாமே இது ஒரு ஸ்டேஜ் தானே, நம்ம லேர்னிங் ப்ராசஸ் பெரிய இதில். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், இது பண்ணிட்டோம், இதுக்கு இந்த மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அடுத்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் கேரக்டரில், இதே மாதிரி வந்ததுன்னா எப்படி பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணால் என்ன மாதிரி பண்ணலான்றது கொஞ்சம். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு தேட்டர்லேயும் மக்கள்கிட்டையும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எம்ஃபசைஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு நொடி பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் தான். லிமிட்டட் பட்ஜெட்டை, லிமிட்டட் ஷூட்டிங் டேஸை, ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஒரு ஷூ ஸ்ட்ரிங்கை விட கம்மியான ஒரு சின்ன இருக்கு. இது பண்ணணும்னு ஆசை, பண்ண முடியாது, இவ்வளோதான் பண்ணணும், அதில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ அதை விட அடுத்த படத்துக்கு நாங்கள் இதே டீமோட சேர்ந்து பண்ணுறோம். ஓரளவு நல்ல ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு பண்ணுறதுக்கு. இதை நம்பி எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து அமோகம் ஸ்டுடியோஸ் பண்ணுறாங்கன்றப்ப அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அதனால இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. சார் ஃபஸ்ட்டு சார் வந்து கிரைம் கதையை சொல்லும்போது உங்களுக்கு, ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் சொன்னார், அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது வந்து நான் ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே போயிட்டேன், என்னை சுற்றி வந்து கதை என்ன நடந்துட்டு இருக்க சுற்றி கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கூட நான் வந்து அமைதியாகவே இருந்தேன், ஏன்னா நான் அந்த கதைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு அது என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு சார்? ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் கதை கேட்குறப்ப இதோட ஃப்ளோ என்ன, டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, ஆடியன்ஸாக இதை எப்படி பார்ப்பாங்க, இந்த கேரக்டரைசேஷன் எப்படி, அப்புறம் பருதி இளமாறனோட கேரக்டர் கிராஃப் எப்படி இருக்குது, அதில் என்ன பண்ணலாம், அப்புறம் லாஜிக்கலாக இருக்கா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு. ஏன்னா இது வந்து க்ரைம் த்ரில்லர் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் ஆடியன்ஸை. எப்படின்னா நீங்கள் ஒன்று அசியூம் பண்ணிகிட்டே வருவீங்க, அது கிடையாதுன்னு சொல்கிறது, அதுதான் ஸ்க்ரீன் பிளேயோட பிகஸ்ட் இது. அது ஏன் அது வந்து அதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு லாஜிக்கல் ரீசன் வைக்கணும். இதெல்லாம் வந்து இதில் ஒரு என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், யார் கிரிமினலோ அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பிகினிங்லேயே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பிளே எப்படி பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், அதுலேருந்து இவன் தான் பண்ணியிருப்பானா ஆடியன்ஸை குழப்புறது இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த பிரமாதமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த பருதி இளமாறன் கதாபாத்திரம் வழியாக இது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் காட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே. இதுதான் ரொம்ப என்கல்ஃப் பண்ணுச்சு. ஓகே இது இப்படி பண்ணால் இந்த மாதிரி இம்பேக்ட் வரும்னு சொல்லி நாங்கள் பேசி முடிச்சுட்டு அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இதில் வந்து ஐ திங்க் அந்த ரஃப் டிராஃப்ட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல, இது பண்ண அப்படியே நாங்கள் போயிட்டோம். வெரி இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே இது எடுத்து ஒரு 95-99% ஆஃப் த ஷார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப கம்மி இடத்துல தான் அதை வைக்க முடியும். எடுத்த சீன் எதுவுமே போகலை, இது பண்ணல, சாங் தான் ட்ரிம் ஆயிருக்கு. மற்றபடி சீன்ஸ் நாங்கள் இது பண்ணது எல்லாமே நீங்கள் பார்க்குறது வந்திருக்கு. லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் அது கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. இதை பார்த்துட்டு யாரும் கால் பண்ணி சொன்னாங்க சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மறக்க முடியாத கால் சொன்னா என்ன சொல்லுவாங்க? நிறைய இருக்கு. இது ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் கூட திரும்ப ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல, அவங்க மனசார சொல்லும் போது அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாள் பேசாத மீன்ஸ் வந்து அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க, நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த கேப் இருக்கும். திடீர்னு இப்போ மட்டும் படம் பார்த்தேன்னா நல்லா இருக்கு, நான் யோசிக்க கூட இல்லை, கிளைமேக்ஸ் மாட்டிட்டேன், இது இருக்குல்ல, இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி சார், உங்களுக்கு சார் ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை பெருசு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டால்தரும் டைரக்டர் கேபிள் சங்கர் தான் பிகினிங்லேருந்து இதில் இன்வால்வ். அவர் மூலமாக தான் தனஞ்சயன் சார் இன்ட்ரடியூஸ் ஆகி இந்த படத்தை எடுத்து பண்ணார். முன்னாடி ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அப்புறம் புதுசாக நிறைய பேர் கால்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ்புக் சொல்லப்போனால் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்தே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய கால்ஸ். அது என்ன சொல்லுது, ஓகே இதுக்கு தானே இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு எந்தோட நம்ம அடுத்த வாரம் இந்த புதுப்படம் ஷூட் போகுது. ஸோ அதுக்கு ஒரு எந்தோட போகிறோம்.
சார் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் சார், கிரைம் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி வில்லனை வந்து ஹீரோ பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஒன்று அவரை கொன்னுட்டா நமக்கு உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கு வந்து ஆத்திரம் தீரும். இன்னொன்று வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் தரத்தரன்னு எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டு அவர் ஆத்திரம் தீரும். அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து நீங்கள் எடுத்த விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. எழுதும்போதே அப்படி தான் எழுதுனீங்க. ஆமாம், எழுதும்போதே அதான் ரைட்டிங்கில் இருக்கிறது தான் இப்போ நீங்கள் படமாக பார்த்தீங்க. ஏன்னா யாருனாலும் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழல், அது கண்ணீரில் கன்வே பண்ண விதம், அது ரைட்டிங்லேயே அது இருந்தது தான். ரைட்டிங்லேயே இப்படி தான் அந்த ஸ்க்ரீன் இந்த கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்க முடிவு பண்ணிட்டு எழுதுனது தான். நான் அங்கே வந்து அந்த விஷயங்களுக்குலாம் இடம் இல்லை. நீங்கள் முதல் சொன்ன மாதிரி வந்து அவங்க கூட சண்டை போடணும், அடிக்கணும், அவனை கொல்லணும், அவனை தூக்கி போடணும், அது இல்லை அந்த சுச்சுவேஷன். ஓகே ஓகே, அதுதான். அதனால இது இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி எழுதுனது தான். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.